அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல்களான சர்ஃபான் BA vlog மற்றும் சர்ஃபான் vlog BA2 தற்போதைக்கு மறுபடியும் கிடைத்திருக்குது. ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் ஏதாவது ஒரு வீடியோவில் மிஸ்டேக் ஆகினா சேனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கடைசி சேனல். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 944 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 98% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 277 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 978 ரூபாய் வழங்குறாங்க 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 278 ரூபாய் இந்தியாவுக்கு வழங்கியிருந்தாங்க 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 972 ரூபாய் 40% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 961 ரூபாய் 2% வழங்குறாங்க. அதே போல 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 953 ரூபாய் 9% வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 40% வழங்கி இருந்தாங்க. அதே போல இலங்கைக்கு 958 ரூபாய் வழங்குறாங்க. அதே போலதான் UAE எக்ஸ்சேஞ்சை பற்றி தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது இலங்கையர்களுக்கு குறிப்பாக. மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளை பற்றி தான் பார்த்தோம். ஆனால் இப்போ இவங்களுடைய இதில் 300 தினார் 400 தினார் 500 தினார் அனுப்பினாலும் கூட மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட உங்களுக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 938 ரூபாய் 935 ரூபாய் வழங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா 948 ரூபாயிலிருந்து 950 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஆனால் இந்த பெனிஃபிட் மக்கள் வங்கிக்கு கிடையாது. மக்கள் வங்கியை தவிர்த்து ஏனைய அனைத்து வங்கிகள்லையும் நீங்கள் இந்த சான்ஸை பெற்றுக்கொள்ளலாம் UAE எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணம் அனுப்பும் போது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது பிழைகள் இருக்கா இல்லை எல்லாமே சரியாக இருக்கான்னு. அதே போல் நீங்கள் அவங்க சொன்ன ரேட்டையும் சரியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா ARY அமான் எக்ஸ்சேஞ்ச் UJ அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயா லுகாஸ் KBE UAE ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் BEC வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மலிக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிட்டிருந்தாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மலிக் எக்ஸ்சேஞ்ச் KBE அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிட்டிருந்தாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜில் அமௌண்ட் அனுப்புவாங்க. ஒவ்வொரு சில எக்ஸ்சேஞ்சுகளையும் உங்களுக்கு ரேட் அனுப்புவாங்க. அப்படி ரேட் அனுப்பும்போது நீங்கள் நிச்சயமாக அந்த ரேட் எத்தனை தினாருக்குள்ளே வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை 20 தினாருக்கு தான் அவங்க அனுப்பக்கூடிய அந்த ரேட் பெருமதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 100 தினார் அனுப்புறதுக்காக போய் ஒருவேளை 100 தினார் அனுப்பினீங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாக இருக்கும்.
அதனால கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் எங்க ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து அனுப்புங்க. அதே போல பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 980 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 310 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 429 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 640 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. குறையிற மாதிரியே தெரியல. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்லையாவது கம்மியாகுதா அப்படின்னு. ஓட்டுநர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இனிமே ரோடுகளில் போகும்போது தயவு செய்து ரொம்ப கவனமாக போங்க. ஒவ்வொரு வாகனமும் இன்ச் பை இன்ச்சாக ஆட்டோமேட்டிக் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. குவைத் தன்னுடைய முழு எதிர்ப்பையும் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு. சிரியாவுக்கு எதிராக 250 மிலிட்டரி டார்கெட்களை உறுதி செய்துள்ளது இஸ்ரேல். மீண்டும் இடத்தை பிடிப்பதற்கான ஆக்கிரமிப்பு பயணம். ரஷ்யாவுடன் இணைந்த ஆஷாட் சிரியாவின் புதிய தலைவராக உடனடியாக பஷீர் என்ஜினியர் நியமனம். மீனா அப்துல்லா பகுதிகளை அதிரடியாக சுற்றி வளைத்த முப்படைகள். அதே போல இதோ குவைத்துடைய தீயணைப்புத்துறை சுற்றி வளைப்பு பல பகுதிகளையும் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும். அரபிக்கடலின் மாற்றம், இந்த காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா இதோட 2வது திமிங்கிலத்தை, அதுவும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திமிங்கிலம் உண்டு மறுபடியும் கொண்டிருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான மரணம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஒமான் சுல்தானேட் ஒமான் கடற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடற்கரையோரம் கரையொதுங்கி இருக்குது மிகப்பெரிய ஒரு வேல் திமிங்கிலம், அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சைஸ் திமிங்கிலம் தான் கரையொதுங்கி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமானில் நடக்கிற 2வது தடவை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமிங்கிலம் இறந்து போகிறது. கடலுடைய மாற்றம், காலநிலையோட மாற்றம் இதுக்கான காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பனிமூட்டம் மற்றும் ஸ்னோ பற்றி நம்ம ரீசெண்டாக கூட நேற்றைய தினம் கூட பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிச்சிருக்குது. நேற்றைய தினம் டிசம்பர் 10, 2024 துருக்கியில் வந்து பனிமூட்டம் ஆரம்பித்ததால் கிட்டத்தட்ட 100கணக்கான வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது. Abi onlar burayı açalım, burayı açalım, açalım burayı. மிக பெரிய சதி திட்டத்தை தீட்டும் ஆஷாட் பஷர் ஆஷாட். தற்போது சிறிய நாட்டு அதிபராக இருந்த ஆஷாட் ரஷ்யாவுடன் கைகோர்த்துள்ளார். நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பு, அனைத்து அதிகாரங்களையும் இடைநிறுத்துவதாக தெரிவிப்பு. أيها المواطنون، في هذه الظروف العصيبة التي تمر بها البلاد ونتيجة لما وصل إليه حال الشعب السوري، قررت أنا بشار الأسد وبعد الإقرار التام عن مسؤوليتي عما حدث في البلاد طوال السنوات السابقة، قررت التخلي عن منصب رئيس الجمهورية ونقل الصلاحيات لرئيس مجلس الشعب، على أن يتم الإعلان عن مصالحة وطنية شاملة وإجراء انتخابات ديمقراطية خلال عام واحد. ووفقا لصلاحيات منصب الرئيس قمت بتوقيع قرارات أخيرة تم بموجبها المطالبة بانسحاب القوات والميليشيات الأجنبية، وأطالب تلك القوات بالانسحاب من الأراضي السورية والتراجع عن كل الاتفاقيات التي تم توقيعها مع روسيا وإيران. أخيرا أعتذر للشعب السوري العظيم عما بدر طوال سنوات مني ومن عائلتي، والسلام عليكم. அதிகார மட்டம் வலுவிழந்ததை தொடர்ந்து
சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சிகள் ஆரம்பமாக தொடங்கியுள்ளதை அடுத்து உடனடியாக இன்ஜினியர் முகமது அல் பஷீர் தற்போது சிரிய நாட்டின் புதிய அதிபராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உடனடியாக புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க அதிரடி பேச்சுவார்த்தை. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தற்போது தன்னுடைய 250 மிலிட்ரி டார்கெட்ஸை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. சிரியாவின் டெமஸ்கஸ் பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் தங்களுடையது என்றும் அதை ஆக்கிரமிக்க போவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இராணுவத்தை தரை வழியாகவும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு. இதற்கு தங்களுடைய முழு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறாங்க குவைத். இஸ்ரேலுடைய கோபத்தையும் ஈரானுடைய கோபத்தையும் இப்போ அதிகரிக்க வச்சிருக்குது பார்த்தீங்கன்னா குவைத்துடைய தலையீடு. ஏன்னா குவைத் ஆரம்பத்திலேருந்தே பலஸ்தீனுக்கு பகிரங்கமாகவே ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்துமே அதால் இஸ்ரேல் கோபப்பட்டு கொண்டே இருந்துச்சு. இப்போதைய சூழலில் ஈரானிய இராணுவங்கள் பலரும் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க சிரியாவின் சில பகுதிகளில். இவங்க ஆக்கிரமிப்பாளர் ஆஷாட்டுடைய இராணுவம் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஈரானுடைய இராணுவத்தை உடனடியாக வெளியேற்றி இருக்கிறாங்க வார்னிங்கோட. இது ஈரானை மிகப்பெரிய ஒரு கோபத்துக்குள்ளாக்கி இருக்குது என்பதிலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. وجاب الإيرانية وجاب حزب الشيطان والله جل جلاله نصرنا عليهم. بطح انت وياه معه. هذا دين محمد بن عبد الله. اسمع دين محمد بن عبد الله. جيبوا انت وياه. اذهبوا فانتم الطلقاء. الله اكبر. جيب السيارة. الله اكبر. اذهبوا فانتم الطلقاء. هذا ديننا اذهبوا فانتم الطلقاء. هاي ثورتنا اذهبوا فانتم الطلقاء. احفظوا هاي الكلمة من ابناء الثورة السورية. اذهبوا فانتم الطلقاء. الله عز وجل يوم ما نوقف نحن وانتم عنده يوم الحساب ونتحاسب على كل قطرة دم سفكتوها من اهلنا. لكن اذهبوا فانتم الطلقاء. الحساب بالله. الحساب عند الله. نحن مو شغلتنا نحاسبكم. الحساب عند الله. نعتبركم سوريين. اذهبوا فانتم الطلقاء. اذهبوا. சிரியாவுடைய அரசியல் அமைப்புக்காக உடனடியாக தங்களுடைய ஆதரவுகளை வழங்க போறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத். குறிப்பாக குவைத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஜப்ரா போயிருந்தோம் நேற்றைய முந்தைய தினம். ஜப்ராவில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அனைத்துமே அதிக விலை. சாதாரண ஒரு கார்ட்டூன் தக்காளி ஜப்ராவிலேயே 3 தினார் விற்றாங்க. 1 தினாரில் இருந்த தக்காளி 3 தினாருக்கு போயிருந்துச்சு. பல காய்கறிகள் விலை அதிகரிச்சிருந்துச்சு. சிரியாவிலேருந்து இறக்குமதிகள் தட்டுப்பாடாகி இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். இதற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் குவைத் வழங்குது. ஆனால் குவைத் எதிர்க்கக்கூடிய நாடுகள் இன்னும் குவைத் மீது கோபத்தை அதிகரிக்குது. ஆனால் சிரியா மீதான போர் எந்த மாதிரி சூழலை உருவாக்கும் அப்படின்றது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவே இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் குவைத்துடைய இராணுவம், உள்துறை அமைச்சகம், நேஷனல் கார்ட், அதே போல் குவைத்துடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, சுற்றுச்சூழல் அதிகார சபை, பொதுப்பணித்துறை அமைச்சகம், பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் இண்டஸ்ட்ரி, மீனா அப்துல்லா பகுதிகளை அதிரடியாக சுற்றி வளைத்துள்ளனர். بعد إخطار المتعدين والمخالفين على أملاك الدولة من أصحاب المخيمات والعزب المعنية، وبعد إتاحة الفرصة لهم للإزالة ضمن المهلة المحددة خلال الأسبوع الماضي، نفذ فريق رصد التعديات والمخالفات على أملاك الدولة وإزالتها أعمال الإزالة للمتعدين على أملاك الدولة في منطقة ميناء عبد، وتحديدا في طريق الملك فهد إلى كيلو 7 باتجاه مدينة صباح الأحلى مقابل اسطبلات محافظة الحميدة، مع التذكير بأن المنطقة تعتبر منطقة نفطية محظورة وغير مخصصة للتخييم والرعي. وبناء عليه وبمشاركة كل من وزارة الدفاع ووزارة الداخلية وشركة نفط الكويت والهيئة العامة للبنوك والهيئة العامة للزراعة والثروة السمكية، وصلت فرق الإزالة أعمالها إلى حين التمكن من إزالة كافة التعديات والمخالفات على أملاك الدولة، ليتسنى للفريق الانتقال إلى مناطق أخرى. ويحذر فريق الإزالة جميع رواد المخيمات والعزب بالالتزام بمناطق التخييم المرخصة والمحددة رسميا من قبل بلدية الكويت، واستخراج التراخيص المطلوبة. الحفاظ على ممتلكات الدولة مسؤولية وطنية. ஓட்டுநர்களே, சம்பள பணத்தை பத்திரமா நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சேட்டைகளை குறைக்கணும். வண்டி ஓட்டும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, மொபைல் ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறது, அதே போல் சீட் பெல்ட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி அனைத்து விடயங்களையும் நீங்கள் நிச்சயமாக
குறைத்தே ஆகணும். அதே போல் மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல்கள்லையும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா பொருத்தப்படுது. நீங்கள் ஓவர்டேக் பண்ணினாலோ அல்லது இடையால் இப்போ சாதாரணமாக 2 லைன் தான் இருக்கும், 3வது ஒரு லைனை சைடால் கொண்டு வந்து சிலர் வந்து நிறுத்துவாங்க. குறிப்பாக இது வந்து 4வது ரிங் சாலையில் பாலத்துக்கு அடியில் ஹவாலி தூனசி ஸ்ட்ரீட் ஜாபரியா அந்த பாலத்தில் தான் நிறையவே நடக்கிறது. இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நிச்சயமாக இந்த கேமரா பொருத்திடுவாங்க. குறிப்பாக இந்த டெலிவரி ஓட்டுநர்கள், பைக் ஓட்டுநர்களும் ரொம்ப கவனம். ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி இந்த இடையில போய் சொருகிறது. எல்லாமே இனிமேல் இதில் கேப்சர் ஆகும். மொபைல் ஃபோன் கையில் வச்சுருந்தாலே 75 தினார் அபராதம். சீட் பெல்ட் போடலைன்னா 35 தினார். இது மாதிரி இன்னும் பல அபராதங்கள் அதிகரித்த நிலையில் இருக்குது. அதனால் தயவு செய்து விதிமீறல்களை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சம்பள பணம் உங்களுக்கு இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெட் சிக்னல் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா 150 தினார் அபராதம். ரெட் சிக்னல் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா, மஞ்சள் லைட்டு பத்திச்சுன்னா உடனே பிரேக்கை போட்டுருங்க. எதிர்வரும் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணியிலிருந்து ஜாபர் பாலத்தினுடைய ஒரு பகுதி, அதாவது சுபியா நோக்கி போகக்கூடிய பகுதி, அப்படி சொப்பியா நோக்கி போகக்கூடிய பகுதி வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாதல் அப்துல்லா அகாடமி பகுதியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வாகன பார்க்கிங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். வண்டியில் இருந்தபடியே குப்பைகளை போடுறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. குவைத்திகள் தான் குறிப்பாக செய்கிறது. يومكم جميل بجمال ما أرى. نزلت من السيارة ولا شوفوا هذا في باركينج ومكان عام، يعني الناس ممكن أي واحد أو طفل أو مرة عودة، مو أنا طبعا أنا صبية لساتني زين، يزلق ويطيح ويتكسر. أنا ماني عارفة الأخلاق هذه وين راحت، ماكو أخلاق، ليش صارت نادرة يعني؟ كل إنسان مسؤول. طيب إذا حد ما حاسبك ولا أعطاك غرامة، رب الكون بحاسبك، لأن هذا راح يتسبب في كسر ناس وطيحة ناس إلى آخره. اللهم احفظنا يا أرحم الراحمين وثبتنا على الأخلاق اللي إنما الأمم والأخلاق وما بقيت، فإنهم ذهبت أخلاقهم، ذهبوا فعلا فعلا أعوذ بالله. அடுத்ததா குவைத்துடைய தீயணைப்புத்துறை தொடர்ந்தும் பல பகுதிகளிலையும் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்களில் சில கேரேஜ்கள், அதே போல் சோபா செட்ஸ் தயாரிக்கக்கூடிய இடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. قمنا بحملة تفتيشية بقيادة سعادة رئيس قوة الأطفاء العام اللواء طلال محمد الرومي على منطقة شويخ الصناعية لرصد أي مخالفة سواء في المباني أو في المنشآت الصناعية أو في المحلات الصناعية. أي محل أو أي مبنى يفتقر لاشتراطات السلام والغاية من الحريق سوف يتم غلقه غلق إداري إذا كانت خطورته عالية، وأي محل مخالف سواء تجديد رخصة أو استخراج رخصة أو معدات لا تعمل بصورة سليمة سوف يتم إعطاه اخطار بالحضور لتلافي هذه المخالفة. وإن لم يستجيب المالك أو المستثمر لهذه المخالفات سوف يتم غلق المحل أو المبنى إداريا. هم قاعدين يتحملون خسائر، قاعد يتحملون كذا، طب ليش ما يتخالف المالك اللي رخص لهم وما اعطاهم الرخصه؟ من صاحب الرخصة هو اللي يتخالف؟ يعني الحين هذا المبنى صاحب الرخصه نفسه مو معطيهم وهو مرخص على شنو؟ فهو ما عنده رخصة، هو المستأجر. انت الحين عندك عقار اجرته، من اللي طلع الرخصة؟ المؤجر. فهو المخطي. ليش ما طلع رخصة؟ هو اساسا ما عنده رخصة. يعني انت تدعو المستاجرين نعم. انهم يتاكد على المبنى اول شيء قبل لا ياجر انه مرخص، وهو لما يستاجر لازم يرخص. الله يعطيك العافيه. وتنظيم عمليه التخزين بكل مكان. زين، صحيح ان هذه الحمله تعتبر هي الاكبر بتاريخ الاطفاء خلال الايام هذه؟ ان شاء الله. வெறும் 5 தினாரில் செய்யக்கூடிய மெயின்டெனன்ஸ் வேலைகளை கம்பெனிகளில் கிட்டத்தட்ட 90 தினாருக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஒரு குவைத் இதை பதிவிட்டிருக்கிறாரு. ஷுவைக்கில் போய் ஒரு மோட்டர், ஒரு 3 மோட்டார் செஞ்சதுக்கு வெறும் 15 தினார் தான் போயிருக்குது. ஆனால் அதே கம்பெனியில் கேட்கும்போது 90 தினார் கேட்டிருக்காங்க. كله هو سوي، حتى مكيف هو كله يجي داخل البيت سوي. هذا كبير، هذا بابا واحد موجود هناك، هذا بابا مال بابا هذا، وهذا شو يشتغل هذا شوف ماليسي مال مروها بيسوي صالة كله مال بيندين. هذا مكان
وصلى هذا ملك كله इधर صلى مني وبعد ما براند نيو بابا هذا نعم بابا كاباسيت كراب هذا براند نيو بيركب هذا مال بابا قديم بابي الحين சில நேரங்களில் நாம் மெயின்டெனன்ஸுக்காக செலவழிக்கிற பணம் ரொம்ப அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக பெனசோனிக்னு ஒரு கம்பெனி இருக்குது ஷுவைக்கில். அங்கே போனால் அங்கே தான் நிறைய பேர் கூடுதலாக பொருட்களை கொண்டு போகிறது. ஆனால் அங்கே சில நேரங்கள் அவங்க சொல்கிற அந்த கட்டணம் சாதாரணமான ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப்லேயோ அல்லது இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ போய் பார்த்தால் வெறும் அதுலேருந்து 10% தான் இருக்கும். இப்போ கூட பாருங்கள் 90 தினாருக்கும் வெறும் 15 தினாருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. வாகன ஓட்டுநர்கள் மறக்காமல் இந்த 2 தொலைபேசி இலக்கங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்கியூ டீம் 98 80 87 67. அதே மாதிரி இன்னொரு இலக்கம் 66 66 54 88. ரெஸ்கியூ டீம், கோயத்துடைய ரெஸ்கியூ டீம் ஃப்ரீயாகவே வந்து உங்களுடைய வாகனம் மணலில் புதைந்து இருந்தாலோ இல்லை தண்ணீரில் மாட்டி இருந்தாலோ கடற்கரை ஓரம் சிக்கி இருந்தாலோ உடனடியாக வந்து மீட்டு கொடுப்பாங்க, எந்த ஒரு கட்டணமும் அறவிடாமல். இந்த நம்பர் 2ஐயும் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்களையும் தயவு செய்து பாருங்கள். جدر جدر இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் வஃப்ரா போன நேரத்தில், நான் இப்போ ரீசெண்டாக கூட போட்டிருந்தேன் இல்லையா, தண்ணீர் தேங்கி நிற்குது அப்படின்னு ஒரு இடத்துல. தண்ணீர் தேங்கி நின்ற இடம் ஒன்று தான் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்து இவருடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி இருந்திருக்குது. அந்த வண்டி வெளியில் இழுத்து எடுக்கிறதுக்கு அந்த வீஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வண்டிகளை ஏற்றிட்டு போவாங்களே பழுதாகிய வண்டிகளை, அந்த வீஞ்சிக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா 30 தினார் வாங்கிட்டு அந்த அவருடைய வண்டியை வெளியில் இழுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு 30 தினார் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் தெரியுமா? 30 தினார் வெறும் அந்த புதைந்திருந்த வண்டியை அவங்களுடைய அந்த சங்கிலியில் போட்டு இழுத்து வெளியில் எடுத்து கொடுத்ததுக்கு மட்டும். அதே இந்த ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணியிருந்தா சும்மாவே வந்து ஃப்ரீயாகவே அவங்களுடைய வண்டியை வெளியில் எடுத்து தந்துட்டு போயிருப்பாங்க. அதே கேரேஜுக்கு கொண்டு போக வேணுமா இருந்தால் உடனே கேரேஜுக்கும் கொண்டு போகிறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து சில டிப்புகளை கொடுக்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியலை, ஆனால் அனைத்துமே நம்மளுடைய தகவல் பிரயோஜனமான தகவல், பார்த்தாங்கன்னா பயனடைவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நாட்களில் கொஞ்சம் லேட் ஆகும் தான், செய்ய வழியில் வேலை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.